ரஷ்யாவுக்கு 4 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று உள்ளூர் நேரப்படி பகல் 1:48 மணிக்கு கிரெம்லின் சென்றடைந்தார். உயர் ரஷ்ய அதிகாரிகள் கிரெம்லின் நுழைவாயிலில் அன்வாரை எதிர்கொண்டு வரவேற்றனர். அவருக்கு அலெக்சாண்டர் கார்டனில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமரை அதிகாரப்பூர்வமாக வரவேற்று அவரை செயின்ட் கேத்தரின் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார். அதன் பின்னர் இரு தலைவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவருடன் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் அசான், தோட்ட மூலப்பொருள் தொழில்துறை அமைச்சர் ஜோஹாரி அப்துல் கனி, உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர், விவசாயம் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் சாபு, அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கத்துறை அமைச்சர் சாங் லீ காங் ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அந்த நாட்டு அரசாங்கத்தின் உயர்நிலை அதிகாரிகள், வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ், முதல்நிலை துணை பிரதமர் டேனிஷ் மந்தூரோவ் உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.